வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். சிஎஸ்கே அஃபிஷியலாக இந்த டோர்னமெண்ட்டு வெளியேறாங்க இந்த 2025 ஐபிஎல்ல. நேற்று நடந்த சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி நல்லா பேட் பண்ணி சிஎஸ்கேவை வீழ்த்திட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி சிஎஸ்கே சேப்பாக்கம் மண்ணிலே சிஎஸ்கேவை தோக்கடிச்சிருக்காங்க. சார் இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் போகிற சான்ஸு சுத்தமாக எழுந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மஸ்ட் வின் கேமாக நேற்று இருந்தது. அதனால் முக்கியமாகவே இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது இடத்துல இருக்கிற சிஎஸ்கே வெறும் 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. 9 மேட்ச் விளையாடி 7 மேட்ச் தோல்வி அடைந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ தலை தோனியை என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த சீசனில் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் தப்பெல்லாம் எதுவும் நடக்காதபடி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீசன் சிஎஸ்கே எதனால் இந்த மாதிரி ஃபெயில் ஆனாங்க, இந்த சீசனில் ஏன் ரொம்ப சரியாகவே விளையாடலை, எந்தெந்த பிளேயர்ஸ் அடுத்த வருஷம் விளையாடலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.